கூட்டத்துக்கு உங்களுக்கு அந்த விளக்கத்தை தான் கேட்கப்பட்ட இதுக்கு லெட்டர் அனுப்பிட்டோம். அதில் சாட்சியம் ஒன்று இருக்குது. உங்களோட சாட்சியத்தை நினைக்கிறேன். இது 2 மில்லியன் ரூபாய் பெறுமதியானது 150 மீட்டர் நீளமானது. நிலாவரை மயான உள்ளக வீதி 2 ஆன்கோட் சம்பந்தமாக லீகல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரிப்போர்ட் கேட்டது 972 மில்லியன் ரூபாய் இருக்குது. அதேபோன்று கமநல அபிவிருத்தி திணைக்களத்தினால் 2 திட்டங்கள் 4.246 மில்லியன் ரூபாய் இருக்குது. சனத்து தண்ணி போகிற முக்கியமான பிரச்சனை. ப்ரொஜெக்டை மாற்றுறது முக்கியம் இல்லை. சனத்து தண்ணி கொடுக்குற வசதியை நீங்கள் பார்க்கணும். அந்த சனத்துக்கு தண்ணிக்கு வேறு ஆல்டர்னேட்டிவ் இருந்தால் பரவாயில்லை. ஆனால் தண்ணி சனம் கேட்டிருக்கு. டிஎஸோட சனம் தான் கேட்டது. எனக்கு பரவாயில்ல வழியை பார்க்கணும். அந்த நேஷ்னல் பிளானிங் மீட்டிங்கிலும் நான் ஒரு விஷயத்தை கவனிக்கிறேன்னு சொன்னால் யூடிஎஸ் சமர்ப்பித்த இந்த திட்டங்கள், நகர அபிவிருத்தி திட்டங்கள், அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ப்ராக்டிக்கலாக பார்க்கல யூடிஎஸ் சமர்ப்பித்த திட்டங்களில் ஒரு விஷயம் அந்த லேண்ட் ஓனர்ஷிப்பை நீங்கள் கிளியர் இல்லை. அந்த திட்டங்களை சம்மந்தமாக கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸோ அல்லாத ப்ரைவேட் ஆகளோ போய் அது லேண்ட் ஓனர்ஷிப்பை பார்க்கல சார். மோஸ்ட் ஆஃப் த லேண்ட் இன் ஓனர்ஷிப் யூடிஏட்டே இல்லை. அது சிலது தனியாராக இருக்குது, சிலது டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது, சிலது அப்படி வெரி ஒரு கன்ஃபியூஸ் சிச்சுவேஷன் தான் இருக்குது. அப்போ நீங்கள் அந்த திட்டங்கள் தயாரிக்க முதல் லேண்ட் ஓனர்ஷிப்பை சரியான கிளியர் ஆகி போட்டு செய்யுங்க. இல்லாட்டா அந்த திட்டத்தால் பிரயோசனம் இல்லை. இப்போ இது இந்த சம்பவம் மாதிரி தான் இருக்கும். எனவே முதல் லேண்ட் ஓனர் அதே காலத்தில் லேண்ட் இஷ்யூவை சால்வ் பண்ணாத ரைட் கொடுக்க முடியும். கிராண்ட் மவுண்டன் ஹோட்டலுக்கு ஆர்எஃப்டி பப்ளிக்காக போனாங்க. ஒரு வெறும் மூவி 2021 போனோம். நீங்கள் சொல்கிற மிச்சம் அளவு யாருக்கு சொந்தம் இப்போ யாருக்கு சொந்தமாக இருக்குது மேலதிகமாக அனுமதிக்கு இருக்கிற 7,48 மில்லியன் ரூபாய் 25 வீதம் மீட்டம். This kind of operation is going on. They will be scared. Only post will not help them. They will control them. Jaffna Mutawali area and surrounding of the port area. That is the area where this who are involved in illegal activities, they take huge care. That area should be looked after, or we have to do some mechanism to control with the consultation with the municipal commissioner and the archaeology department. மத்திய அரசாங்கத்தினாலும் மாகாண அரசாங்கத்தினாலும் பயன்படுத்தப்பட்ட நிதியூடாகவும் பல்வேறு நிதிமூலமாக எங்களுக்கு நிதிகள் கிடைத்திருக்கின்றது. இந்த ஆண்டில் கடைசி காலாண்டு பகுதியை நாங்கள் இருக்கின்றோம். எனவே இது ஒரு தெரியும். இந்த காலாண்டு பகுதி எங்களை பொறுத்தவரையில் மழை காலமாகவும் இருக்கின்றது. எனவே இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு தரப்பட்ட அதாவது வேலைகளை விரைவாகவும் அதே போல் சரியாகவும் முடிவெடுக்க வேண்டிய பொறுப்பு குறிக்கப்பட்ட திணைக்கள தலைவர்களிடமும் அந்த பகுதி தலைவர்களிடமும் இருக்கின்றது. அதை நீங்கள் முடிவெடுக்கிறீர்கள் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ஒரு நீண்ட கால இடைவெளிக்கு பின்னர் இம்முறை அரச
திரைசேரி மூலம் எங்களுக்கு நிதி மூலங்கள் 60% அந்த நிதி மூலங்கள் எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த வகையிலே இந்த கிடைத்த நிதியை முழுமையாக பயன்படுத்துகின்றதற்காக நாங்கள் இருக்க வேண்டும் என்பதை என்னுடைய ஒரு மக்கள் சார்ந்த ஒரு கோரிக்கையாக இருக்கின்றது. எனவே இதை தயவு செய்து எல்லோரும் கவனத்தில் எடுத்து செயல்படும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதே போல செய்யப்படுகின்ற வேலைகள் சரியான மக்களுடைய தேவையை குறித்து நிறைவேற்றுகின்றவையாக இருக்க வேண்டும் என்பது, அதே போல இந்த வேலை திட்டம் சம்பந்தமான தெளிவுபடுத்தலும் அறிவுறுத்தல்களும் மக்களுக்கு சமூக அமைப்புகளுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய ஒரு கோரிக்கை. இது சம்பந்தமாக நான் ஏற்கனவே பிரதம செயலாளருக்கு நான் தெரிவித்திருக்கின்றேன். அதே போல அது சம்பந்தமாக அமைச்சர் செயலாளர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கியிருக்கின்றார். ஏனென்றால் மக்களிடம் ஒரு தெளிவு இல்லை என்பது பல இடங்களில் மக்கள் நேரடியாக எங்களை பேசியிருக்கின்றார்கள். வேலை திட்டங்கள் சம்பந்தமாக எங்களுக்கு ஒரு தெளிவான அறிவுறுத்தல் இல்லாமல் காணப்படுகின்றது. எனவே அவற்றையும் பார்த்து கொண்டிருக்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. எனவே ஒவ்வொரு அரசு அதிகாரிக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டுமல்ல அக்கௌண்டபிலிட்டி இருக்கின்றதை நீங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அதை கீழே இருக்கின்ற அதிகாரிகளுக்கு சாட்டுவதோ கல்விடுவதோ அந்த காரணங்களை எழுதுவதோ வரவேற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு விடயமாகவோ பாராட்டுகின்ற ஒரு விடயமாகவோ நாங்கள் பார்த்துக்கொள்ள முடியாது.